ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் டாக் கிருஷ்ணா. பிக் பாஸ் வீடு நினச்சா இது சீரியல் மாதிரி தொடரும் மாதிரி போய்கிட்டே இருக்குது. இது பிக் பாஸ் வீட்டில் நடிப்பு, அழுகு, டான்ஸு, ஃபைட்டு எல்லாமே ஒரு மெகா சீரியல் என்டர்டைன்மெண்ட் ஷோ மாதிரி போயிட்டு இருக்கு. இன்னைக்கு எபிசோடில் நடந்த ஃபன்னி காமெடி வீடியோவில் இந்த வீடியோவில் பார்க்கலாம். சாண்ட்ரா ஓவர் ஆக்டிங், ஃபுல் கிரையிங் தான். அழுதா அழுகை, பிக் பாஸ் வாய் வரும்போது அழுகை, கண்டஸ்டன்ட் பேசினா அழுகை, கேமரா பக்கம் திரும்பினா அழுகை. என்ன இது இந்த வீட்டில் சாண்ட்ரா அழுகை ஒரு டேமே கொட்டலாம் மாட்டுக்கு அந்த அளவுக்கு அழுகை தீர்த்து வச்சிருக்காங்க. What to talk? No words. Crying is only coming. நெக்ஸ்ட் எபிசோட் டைட்டிலுங்க வரும். இந்த அழுகை தொடரும் போடுற மாதிரி ஃபீல் ஆகிட்டே இருக்குது. அது மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்தா டிஆர்பியாக ஏற்றுறாங்கன்னு தெரில. கொஞ்சம் அழுகுனா தான் நான் எபிசோட் எல்லாம் பிச்சுன்னு சொல்கிறாருன்னு தெரியல எடிட்டர். அது மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல அழுவ ஆரம்பிச்சிட்டான் எபிசோட் 8. அடுத்து பிஜி பார்வதி டான்ஸ் ஸ்டெப் போட்டாங்க. நீலாம்பரி, ராமகிருஷ்ணன் அந்த படையப்பா டான்ஸ் ஸ்டெப்பு போட்டாங்க. பார்த்தா படி கேவலமாக இருந்துச்சு. என்னடா கருமாந்திர இப்படி டான்ஸ் ஆடி கடைசியில் பார்த்தா செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. விஜய் டான்ஸ் பார்த்தா எக்ஸசைஸ் மாதிரி இருந்துச்சு. பட் நீலாம்பரி, ரமேகிருஷ்ணன் டான்ஸோட இது கம்பேர் பண்ணுறாங்க. பட் அந்த அளவுக்குலாம் ஒருத்தர் இல்லை. கேமரா வேன் ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறாரு. பார்க்க படும் கேவலமாக இருந்துச்சு. ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. அடுத்து பார்வதி, சபரி இந்த ரெண்டு பேரும் ஃபன்னி கிரீஸ்டப்பா காமெடி மாதிரி உதச்சிக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு பார்வதி சபரியை லேசாக உதைக்கிற மாதிரி உதைப்பாங்க. அண்ட் சபரி என்னன்னு தெரில, ஃபுல் வன்மத்தை கேட்குற மாதிரி கிரீஸ்டப்பா எப்படி வச்சுன மாதிரி ஒரே உதப்பார், கீழே விழுந்துருவார். இது ஃபன்னி காமெடி மூமெண்ட்டாக இருந்துச்சு. பஞ்சாயத்து போர்டுக்கு ஒரு வேலை மிச்சம். கமருதீன் பார்த்தீங்கன்னா இந்த சீசன்லேயே மல்டி டேலண்ட் பர்சன் சொல்லலாம். ஆக்டிங், சிங்கிங், டான்சிங், மிமிக்ரி அண்ட் ரீசெண்டாக ரஜினி வாய்ஸ் சூப்பர் ஸ்டார் இதில் பேசியிருப்பார். சாண்ட்ரா அழுதுட்டு இருப்பாங்க. ரஜினி வாய்ஸில் போய் அட்வைஸ் பண்ணார். அழுத ப்ராப்ளம் சால்வ் ஆகுமா அப்படின்னு அட்வைஸ் பண்ணார். ரஜினி வாய்ஸில் சூப்பராக இருந்துச்சு சொல்லலாம். இவர் சோலோவா பீட கூட சேராமல், பார்வதி அண்ட் ஆரோரா சேராமல் இருந்தால் கண்டிப்பாக சோலோவாக விளாண்டார்னா கண்டிப்பாக டாப் 2 வின்னர் லிஸ்ட்டுக்கு அந்தளவுக்கு கேப்பபிள் பர்சன் இவர் கண்டிப்பாக வருவார். ஆனால் எப்போ பார்த்தாலும் எபிசோடில் சடனாக எஃப்ஜே பார்த்தீங்கன்னா திடீர்னு பைத்தியம் மாதிரி சொன்னதே திரும்பி கத்தி லூஸ் மாதிரி ஆவார். அதே மாதிரி இந்த தடவை செம்மையாக லூஸ் மாதிரி ஆனார். எதுக்கானதுன்னு தெரில, கோவப்பட்டு திடீர்னு லூஸ் மாதிரி ஆகிறார். போன தடவை பார்வதிக்கு அண்ட் எஃப்ஜேக்கு சண்டை வரும்போது ரொம்ப லூஸ் மாதிரி நடந்துக்கிட்டாரு. ஏன்னா இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா திவ்யா அண்ட் உள்ள கிச்சன் டீம் பக்கத்தில் சண்டை வரும். அவள் பார்த்தீங்கன்னா லூஸ் மாதிரி கத்திட்டே இருப்பாரு. இது சீரியல் மாதிரி இருக்கு. தொடர் அழுகை மாதிரி நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் சந்திக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ்.